வணக்கம். எங்கள் சேனல் நேம் ஆக்டிவிட்டி சேனலுக்கு ஆரம்பிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாங்கள் ஒரு நோய் தொடர்பான பீடை தொடர்பான ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அதாவது வந்து இந்த கொடித்தோடை பயிற்சிகையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து இந்த கிரீப்பர் கட்டர்ன்னு சொல்கிறது வெட்டும் பூச்சி. அதாவது வந்து கொடியை வந்து வெட்டுற ஒரு பூச்சியின் தாக்கத்தை பற்றி பார்க்க வரோம். இந்த வெட்டும் பூச்சி வந்து ஒரு பாரிய தாக்கத்தை எங்கள்ட கொடித்தோடை செய்கிற உண்டு பண்ணுது. ஏனெண்டா வந்து நாங்கள் வேறு தாக்கங்கள் ஏற்பட்டால் வந்து நாங்கள் அதுக்கு மறந்தடிச்சோ கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இந்த தாக்கம் ஏற்படக்குள்ள வந்து கொடி பூரணமாக வந்து அழியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு இந்த கொடித்தோடை செய்தியில் காணப்படுது. இது வந்து ஆங்கிலத்தில் நாங்கள் கிரீப்பர் கட்டர்ன்னு சொல்லுவோம். வெட்டும் பூச்சி இந்த தாக்கம் இது வந்து எப்படின்னா இரவு நேரத்தில் இந்த தாக்கம் வந்து அதிக அளவில் காணப்படும். இரவு நேரங்களில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அடையாளத்தை வச்சு அதை வந்து அடுத்த தொடர்ந்து அந்த அடையாளத்திலேயே வெட்டுறதால வந்து சீரான வெட்டு ஏற்படி இந்த கண்டு வந்து பூரணமாக அழியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. எப்படி இருக்குமென்றால் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வெட்டு மேற்பரப்பில் அந்த தண்டு மேற்பரப்பில் வந்து வெட்டுப்பட்டு பூரணமாக வந்து அதை வந்து நாங்கள் கத்தியால் அறுக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்குது. நீங்கள் தெரியாத ஆக்கள் பார்க்கக்குள்ள வந்து உதாரணமாக நாங்கள் புல் வெட்டுற மிஷின் வெட்டிட்டு அல்லாட்டி நாங்கள் மம்பட்டி கொத்திட்டு அப்படி தான் விவசாயிகள் ஏற்பினோம். ஆனால் இது வந்து இப்படியான ஒரு அடையாளம் இருந்தால் வந்து இது வந்து இந்த கொடிவெட்டு பூச்சியின் பாதிப்பாக வந்து காணப்பட போகுது. முதலாவது வந்து எங்களுக்கு வந்து எப்போ தெரியும் என்றால் எங்களுக்கு ஒரு கண்டு பாதிப்பு ஏற்படைக்கலாம்னு இந்த தாக்கம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நாங்கள் முதலாவது பாதிக்கப்பட்ட தாவரத்தை வந்து பூரணமாக வந்து வெட்டி எரிக்கணும். என்ன காரணம் என்றால் அதன் மேற்பரப்பில் வந்து அது முட்டையிட்டு இருக்கலாம். அதனால் வந்து அந்த குடித்தொகை பெறவலாம் என்றதால் வந்து நாங்கள் அந்த கண்டை வந்து நாங்கள் முழுசாக வந்து எரிப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்களென்றால் நாங்கள் வந்து இந்த பூச்சி வந்து இரவு நேரத்தில் இந்த தாக்கம் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இரவு நேரத்தில் ஒளிப்பொறியை பயன்படுத்தியும் வந்து நாங்கள் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறது வந்து ஒரு பொருத்தமான முறையாக காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் வந்து இதில் குடித்தொகை வந்து பாரிய அளவில் இருக்காது தோட்டத்துக்குள்ள. அதனால் அந்த தோட்டத்தை குடித்தொகையை கட்டுப்படுத்தணும் என்றால் நாங்கள் பகல் நேரங்களில் எங்களுக்கு கண்ணு அந்த மறைவுகளுக்குள்ளே இருக்கும் இந்த பூச்சி. அதனால் வந்து அந்த பகலில் நாங்கள் அதை பிடித்து மலித்து நாங்கள் இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை தவிர வந்து நாங்கள் கண்ட்ரோல் அதாவது பாதுகாக்கிற முறைகள் என்று பார்க்கக்குள்ள வந்து நாங்கள் கமர்ஷியலாக செய்யக்குள்ள வந்து வர்த்தக நோக்கில் செய்யக்குள்ள அது கொஞ்சம் சிரமமான முறையாக தான் இருக்கும். உதாரணமாக வந்து இந்த பிவிசி பைப்பை வந்து நாங்கள் வெட்டி போட்டு அடியிலேருந்து இந்த மேல் கொடியை நாங்கள் படர விடுற அந்த அது மட்டும் நாங்கள் பிவிசி பைப்பை போட்டு அதை கவர் பண்ணியும் விடலாம். இதுவும் வந்து ஒரு கமர்ஷியலாக சரியான நாங்கள் பேசிக்காக செய்யக்கூட கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து இன்னொன்று முக்கியம் வந்து என்ன இதுன்ற பூச்சின்ற தாக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான தாக்கமாக இருக்கும். முதல் நாள் வந்து அடையாளம் போடும். அதுக்கு பிறகு அந்த அடையாளத்திலேயே அந்த வண்டு வந்து வெட்டும். அதனால வந்து நாங்கள் அப்படி தொடர்ச்சியான அவதானிப்பின் மூலம் அந்த அடையாளங்களில் வந்து நாங்கள் பூச்சி நாசினி கிளவியை வந்து அந்த அடையாளத்தில் பூசி விடுறதன் மூலம் வந்து நாங்கள் இந்த குடித்தொகையை கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும். ரைட். இப்போ என்னென்றால் இந்த தாக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி ஆகணும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த குடித்தொகை வந்து பரவலாக பெருமளவில் காணப்படாதபடியாக நாங்கள் இதை பிடிச்சு அழிக்கிறது வந்து ஒரு சிறப்பான முறையாக இந்த படத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் இணைச்சி விடுறேன். அந்த பூச்சி வந்து எப்படி இருக்குமென்றது நீங்கள் அந்த உங்களோட தோட்டங்களில் இருந்தால் அதை நீங்கள் பிடிச்ச வெட்டுறது சிறந்த முறையாக காணப்பட போகுது. இது தொடர்பான பல்வேறு நோய் பீடைகள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.